இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் இங்கேருந்து ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். கர்நாடகாவோட தென்பகுதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மணல் தான். அந்த பகுதியில் ஒரு சில மக்கள் ஆடுகள் மாடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த ஆடுகள் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு சமயம் அந்த மக்கள் எல்லாருமே ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய மணற் புயல் வீசுது. அந்த புயலுக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிறாங்க. யாருக்குமே சரியாக பார்க்க கூட முடியல. கொஞ்சம் நேரம் அந்த புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயல் அப்படியே ஓஞ்சி போயிடுது. அந்த சமயம் அவங்க அப்படியே உத்து பார்க்குறாங்க. அந்த மணலுக்கு நடுவில் தங்க நிறத்தில் நிறைய படிவங்கள் தெரியுது. அவங்க போய் அதை கையில் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது அது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆரம்பித்த இந்த கோளாரோட கதை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கிற இந்த கோலார் தங்க வயலோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் சாளரம். அந்த காலகட்டத்தில் இந்த கோலார் அப்படிங்கிற இடத்த குபலாலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. இந்த கோலாரை தலைநகராக கொண்டு கீழே கங்கர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு வந்திருக்காங்க. அந்த மன்னர்கள் பார்த்திங்கன்னா சமண மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த சரவண பெலகுலா இந்த மாதிரி பலவிதமான சமணம் சார்ந்த கோவில்களை கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சோழர்கள் இந்த கோலார் நகரத்தை கைப்பற்றியிருக்காங்க. இவங்க கைப்பற்றதுக்கு அப்புறமா இவங்க சார்பாக நிறைய ஆலயங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சோமநாத ஈஸ்வரர் ஆலயம், கோலார் அம்மா அப்படிங்கிற ஒரு துர்க்கையை வழிபடக்கூடிய இன்னொரு ஆலயம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலார் அம்மா அப்படிங்கிற இந்த கோவில் தான். இன்றைக்கு கூட இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்பு தான். அந்த உண்டியலில் எல்லோரும் காசு போட தான் முடியும். அதிலிருந்து எதையுமே எடுக்க முடியாது. இது காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அதில் காசு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த உண்டியலிருந்து எப்படி காசை வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போகிற எல்லா மக்களுமே அதில் பொருட்களும் காசுகளும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்று வரைக்குமே அந்த உண்டியலிருந்து காசோ பணமோ எதுவுமே வெளியில் வந்தது கிடையாது. சோழர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசாலிய பேரரசான விஷ்ணுவர்தன் ஆட்சி அமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, அவங்கள தொடர்ந்து மாரத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலார் நகரம் பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கோலாரை ஆட்சி பண்ணியிருந்திருக்காரு. திப்பு சுல்தானோட அந்த காலம் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டு திப்பு சுல்தானோட இந்த மன்னர்கள் ஆட்சி அங்கே முடிவுக்கு வருது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் திப்பு சுல்தானை ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோலார் நகரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற திப்பு சுல்தானுக்கு கீழே இருந்த எல்லா நகரங்களையுமே மைசூருக்கு கீழே கொண்டு வராங்க. ஆனால் அந்த கோலார் அப்படிங்கிற இந்த இடத்த மட்டும் ஆங்கிலேயர்கள் டைரெக்டாக அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அது 1799 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் வாரன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி சர்வையராக அங்கே வராரு. அவர் அங்கே இருக்கிற அந்த கோலார் இந்த இடத்துக்களில் தான் ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அங்கே இருக்கிற மக்கள் மூலமாக காது வழி செய்தியாக இந்த இடத்துல நிறைய தங்கங்கள் இருக்குது. சோழர்கள் காலத்திலேயே மக்கள் இங்கே இருக்கிற மண்ணை சலித்து அது மூலமாக தங்க படிகங்கள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது உண்மைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த மாதிரி இங்கே இருக்கிற மணலில் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மக்கள் நிரூபித்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இப்போ அந்த அறிவிப்பை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மாட்டு வண்டியில் வண்டியாக அங்கே இருக்கிற மணலை எடுத்துகிட்டு போயிட்டு இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் அது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. கண்டிப்பாக இந்த இடத்துல தங்கம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ இவர் அவருடைய மேலதிகாரிகளுக்கு என்ன எழுதுறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் வேணும்னா தங்கம் இந்த ஒரு இடத்துல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த தங்கத்தோட நரம்புகள் மண்ணுக்கு அடியில் பல இடங்களில் விரிஞ்சு கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 1804 1866 வரைக்கும் இந்த தங்கத்தை பற்றின ஆய்வுகள் எந்த ஒரு முன்னேற்றமுமே ஏற்படலை. அது எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் மண்ணுக்கடியில் சுரங்கம் தோன்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமுமே ஏற்றிருந்தாங்க. அதனாலேயே இந்த தங்க ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப தோய்வடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 1871 இந்த காலகட்டத்தில் ஆசியாட்டிக் ஜேர்னல் அப்படிங்கிற இந்த பத்திரிகையில் வந்த ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் யாரால் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா லெப்டினன்ட் வாரன் இவரால் எழுதப்பட்ட அந்த ஆர்டிக்கலை மைக்கேல் பிட்ஜெரால்ட் லாவலே அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் அதிகாரி படித்து பார்க்குறாரு.
இவர் படித்து பார்த்ததுலேருந்து என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக கோலார் அப்படிங்கிற இடத்துல தங்கம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, அதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு. அதன்படி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு மாட்டு வண்டி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 60 மைல்கள் தினம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி இவர் பண்ண ஆராய்ச்சி மூலமாக எந்தெந்த இடங்கள்லாம் தங்கம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 1873ஆம் வருடம் அங்கே ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. அந்த பர்மிஷனில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இங்கே தங்கம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கிலோ கணக்கிலான விலை மதிப்புள்ள தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாபம், ஒருவேளை தங்கமே கிடைக்கலனா கூட நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் அது மட்டும்தான் உங்களுக்கு நட்டமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மன்னர் 20 வருடத்துக்கு அந்த இடத்துக்கு லீஸில் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவர் தனி மனிதர் அங்கே ஆய்வுகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு, வேலையாட்கள்லாம் வச்சு. இப்போ இவர் செய்கிற அந்த ஆய்வை ஒரு தனி மனிதரின் தங்க கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலாக எஃப்.இ. பென்னி அப்படிங்கிறவர் எழுதுறாரு. இந்த நாவலை படித்த பல ஆங்கிலேயர்கள் இவர் கூட கை கோர்க்குறாங்க. இப்போது தனியாக ஒரு நபராக இருந்தவர் கிட்டத்தட்ட 5-6 நபர்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆய்வை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஆய்வுக்கு கார்னிஷ் மக்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய, ஆல்ரெடி அவங்க இந்த சுரங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை இங்கிலாந்துலேருந்து வரவழைக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இவங்க கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அதிகாரிகள் அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்களாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து மேலாளர்களாக இருந்தவங்க எல்லாருமே ஆங்கிலோ இண்டியன் இவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்தியர்களாக இருந்தாங்க. இந்த பணிக்கு வர்றதுக்கு அங்கே இருக்கிற அந்த கர்நாடக மக்கள் ரொம்ப தயக்கம் காட்டினாங்க, நிறைய பேர் வரவே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பயம். அந்த தங்க சுரங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போய்கிட்டு இருக்கும், அங்கே தேள்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகம், இதனாலே நிறைய மக்கள் அங்கே வர்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இது போன்ற இடங்கள்லேருந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கோலார் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு இடம்பெயர சொன்னாங்க. இவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு பணியாளர்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1880 இந்த காலகட்டத்தில் ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கோலார் தங்க வயலோட நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் சரித்திரத்தோட அடுத்த பக்கம் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிலோக்களில் கிடச்சிக்கிட்டு இருந்த தங்கம் அடுத்தடுத்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான டன்களாக மாறுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1881 1890 இந்த 10 வருடங்களில் வெறும் 756 கிலோகிராம் தங்கம் கிடைச்சிருக்கு. அடுத்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட அளவு 8950 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 11,000 கிலோக்களுக்கு மேலே தங்கம் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இந்தியாவிலேயே 95% தங்கத்தோட தேவை இந்த ஒரே ஒரு இடத்துலேருந்து மட்டும்தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. 1930 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோலார்லேருந்து வந்த அந்த லாபம் மட்டுமே 75 மில்லியன் யூரோக்களாக இருந்துச்சு. இந்த பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களுக்கு கூட மின்சாரம் அந்த சமயத்தில் இல்லை. கோலாருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீர்மின் நிலையம் அமைச்சு கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்களுக்கு அந்த கரண்ட்டை கொண்டு வந்து இந்த கோலார் நகரத்தை அவ்வளோ அருமையாக கட்டமைச்சிருந்தாங்க. இந்த கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோலார் நகரத்தை சின்ன இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்கிற வீடுகளாகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், பள்ளிக்கூடங்களாகட்டும் எல்லாமே அவ்வளோ அருமையாக கட்டமைச்சிருந்தாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா வசதிகளுமே அங்கே அதிகாரியாக வேலை செஞ்ச அந்த ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான். ஆனால் அங்கே பணியாளர்களாக இருந்த தமிழர்களுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. அவங்க எலிகளோட எலியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய எலிகளை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000த்துக்கும் மேற்பட்ட எலிகளை வருடத்திற்கு இந்த பணியாளர்கள் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் சொகுசாகவும் பணியாளர்கள் ரொம்ப கீழ்மட்ட நிலையிலும் இருந்த அந்த சூழ்நிலை சுதந்திரத்துக்கு முன்னாடி மட்டும் கிடையாதுங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சில ஆண்டுகள் அப்படி தான் இருந்திருக்காங்க. கோலார் அப்படின்னு இந்த இடம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்குன்னு பல விதமான கதைகள் இருக்குது, நிறைய மர்மமான கதைகள் கூட இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1923 இந்த காலகட்டத்தில் ஒரு ஆங்கிலேய மேலாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வில்லியம். அவர் மேலாளராக இருக்கிற அந்த சமயத்தில் அங்கே வெடி விபத்து ஒன்று ஏற்படுது. அதில் நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. இதையெல்லாம் அவர் கண்ணில் பார்த்துட்டு அவரால் என்னென்னா அங்கே சரியாக வேலை செய்ய முடியலை. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு சமயம் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போனவர் வரவே இல்லை. எங்கே போனார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. அவர் போன வழியில் எல்லோரும் தேடி போய் பார்க்குறாங்க. ஒரு பழைய சுரங்கத்தோட என்ட்ரன்ஸில் அவருடைய கோட்டு மட்டும் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் காணாமல் போனவர் தான்.
இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி பல மர்மமான கதைகள் கோலார் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்திருக்குங்க. இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்திய அரசாங்கம் அந்த கோலார் தங்க வயலை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2001 இந்த காலகட்டம் வரைக்குமே கோலார் தங்க வயலிருந்து தங்கம் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் 2001க்கு அப்புறமா அங்கே தங்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் தங்கம் அங்கேருந்து வருது. அதனால் எந்த ஒரு லாபமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த தங்க வயலை மொத்தமாக மூடிட்டாங்க. இப்போ இந்த தங்க வயலை மீண்டும் திறக்கணும், மீண்டும் தங்கம் அதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்லாம் போட்டாங்க. அந்த கேஸ் எல்லாமே ஒன்றும் நிலுவையில் போய்கிட்டு தான் இருக்குது. கோலார் என்ன தான் ஒரு தங்க நகரமாக இருந்தாலுமே அந்த நகரத்தோட கட்டமைப்பு நிறைய பேரோட ரத்தத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எது என்னவோங்க, ஆனால் அந்த கோலார் தங்க வயல் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து பல ஆயிரக்கணக்கான டன்கள் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. அதில் பாதிக்கு மேலே பிரிட்டிஷ்காரர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கேஜிஎஃப்பை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்த பல மக்கள் இப்போ காணாமல் போயிட்டாங்க. உண்மையிலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சால் அங்கே நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இப்படியே அந்த கேஜிஎஃப்போட கதைகள் அப்படியே மூடப்பட்டுருச்சு. பார்க்கலாம் மீண்டும் அரசாங்கம் அனுமதி கொடுப்பாங்களா, இல்லை கேஜிஎஃப்போட சாப்டர் இதோட முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.